இந்திய கடல் பகுதியில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த இலங்கையைச் சேர்ந்த 7 பேரை கடலோர காவல் படையினர் கைது செய்தனர். இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான வைபவ் கடல் மூலம் இந்திய கடலோர பகுதிகளில் கடலோர காவல் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அத்துமீறி நுழைந்த இலங்கை மீனவர்கள் 7 பேரை கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் கைது செய்த நிலையில் படகையும் பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி அருகே உள்ள தருவைக்குளம் கடற்கரை பகுதியில் கைது செய்யப்பட்ட 7 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தமிழகத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக 2 கோடி நபர்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் எச்சரிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. இதனையொட்டி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, திண்டுக்கல், கோவை, நீலகிரி, விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களில் உள்ள 2 கோடி நபர்களின் செல்போன்களுக்கு பொதுவான எச்சரிக்கை நடைமுறை மூலம் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. திருப்பூர், அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் திருப்பூர் வடக்கு பகுதியில் உள்ள கிராமங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குன்னத்தூர் அருகே உள்ள மேற்குப்பதி ஊராட்சியில் முட்டிக்காலான் கிராமத்தில் ஆரம்பப்பள்ளி அருகே உள்ள குட்டையில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அதேபோல குன்னத்தூர் அருகே உள்ள பட்டாம்பாளையத்தில் உள்ள தடுப்பணையில் மழைநீர் நிரம்பி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மழை வெள்ளம் காரணமாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் வள்ளி கும்மியாட்டம் அரங்கேற்றும் நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு நாட்டுப்புற பாடலுக்கு வள்ளி கும்மி ஆடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கொங்கு மண்டலத்தில் வள்ளி கும்மி 100 ஆண்டுகள் பழமையான பாரம்பரிய கலையாக இருக்கிறது. அந்த வகையில் அத்தப்பம் பாளையம் பகுதியில் நடைபெற்ற வள்ளி கும்மி ஆட்டத்தில் சிறுமிகள் முதல் இளம்பெண்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் வள்ளி கும்மி ஆட்டத்தை அரங்கேற்றம் செய்தனர். அப்போது ஒரே மாதிரியான பாரம்பரிய உடை அணிந்து கிராமிய பாடல் இசைக்கு ஏற்ப ஒரே மாதிரியான நடன அசைவுகளை வெளிப்படுத்தினர். மக்களவைத் தேர்தலின் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 4 கட்ட தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் 5ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் 14 தொகுதிகள், மகாராஷ்டிராவில் 13 தொகுதிகளும், மேற்கு வங்கத்தில் 7 தொகுதிகள் என 6 மாநிலங்களில் 49 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி, அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இரானி, பாரமுல்லா தொகுதியில் ஒமர் அப்துல்லா உள்ளிட்ட VVIPக்கள் களம் காண்கின்றனர்.